சிறுபான்மையினுடைய உரிமைக்காக வேண்டி பல்வேறு திட்டங்களை அறிவிப்பு செய்திருக்கின்ற ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் கிடையாது. சிறுபான்மையர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமான ஒரு ஆட்சி. மாற்றுத்திறனாளிகள், ஊனமுற்ற சகோதரர்கள் உள்ளாட்சி மன்றங்களிலே இடம்பெறுவதற்கு ஒரு சட்டத்தை இயற்றிய ஆட்சி தான் இந்த ஆட்சி. ஏழைகளுக்கு, விவசாயிகளுக்கு, பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, எல்லா சமுதாய மக்களுக்குமான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு தலையை குடியக்கூடாது என்பதற்காக வேண்டி எந்த அளவுக்கு போராடி வருகின்றார். ஜிஎஸ்டியினுடைய பங்களிப்பை கொடுக்க மாட்டிருக்கிறாங்க. நீட் தேர்வு ஒப்புதல் கல்வியானால கல்வி உதவி தொகை நமக்கு கொடுக்க மாட்டிருக்காங்க. எல்லாரும் இருந்தாலும் கூட எத்தனையோ அரிய திட்டங்களை எல்லாம் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அருமையான பெருமக்களே, இன்றைய தேர்தல் களம் என்பது முக்கியமான தேர்தல் களம். பிஜேபி ஆட்சிக்கு வரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதற்கு எதையும் செய்வார்கள். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எது வேண்டாலும் நடைமுறைப்படுத்தி ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் தான் அவர்கள். இத்தனை ஆட்சியை கவுத்துட்டாங்க, இத்தனை ஆட்சியை கவுத்திருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் சரத்பவாருடைய கட்சி மிக வலிமையாக இருந்தது. அவருடைய அண்ணன் பையனே கட்சியிலிருந்து எடுத்து அஜித் பவாரை வச்சு ஆட்சி அமைச்சு இன்னைக்கு அஜித் பவார் ஹெலிகாப்டர்ல போகும்போது மரணம் அடைந்து விட்டார். ரகசிய மரணம். அது என்னன்னு யாருக்கா தெரியுமா? கொலை செய்வது கூட துணிய மாட்டார்கள். எத்தனையோ மாநிலங்கள்ல நிதிஷ்குமார் பீகாருடைய முதலமைச்சராக 10 முறை இருந்தவர். பீகார்ல இன்னைக்கு என்னாச்சு? முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கி அவர் இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. எடப்பாடியையும் அப்படிதான் செய்ய போறாங்க. அதிமுகவை அழிப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் இறங்கிட்டாங்க. அதன் காரணமாகத்தான் ஓபிஎஸ், அதே மாதிரி வைத்தியலிங்கம், 17 பேர், மனோஜ் பாண்டியன் எல்லாரும் திமுக வந்து சேர்ந்துட்டாங்க. திமுக கூட்டணி என்பது கொள்கை ரீதியான கூட்டணி, ஒரு அற்புதமான தலைமையை பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி. அதன் காரணமாகத்தான் நடிகை விஜய் கூட்டணி மந்திரி சபைன்னு சொன்னார். யாரும் போகல. கடையை விரிச்சு 1 வருஷம் ஆகி ஒருவர் கூட போகல. அதிமுக இருந்த தேமுதிக நம்ம பக்கம் வந்துட்டாங்க. நம்ம கூட்டணியில 13 முஸ்லிம்கள் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். திமுகவிலே 4 பேர், முஸ்லீம் லீக், காங்கிரஸ், மாமகவிலே 2 பேர், 10 பேர், பிசிகவிலே ஒருவர், தமீமுல் அன்சாரி எஸ்டிபியில 13 வேட்பாளர்களை நாம் நிறுத்திருக்கின்றோம் என்று சொன்னால் 13 சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக நாம் அனுப்பியிருக்கிறோம். சீமானும் விஜய் அனுப்பியிருக்கிறது வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு செல்வதற்கல்ல, சிறுபான்மையினுடைய வாக்குகளை பிரித்து அதிமுக பாஜகவுக்கு துணை நிற்பதற்கு செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிறுபான்மையினர்களுக்காக வேண்டி பேசுறேன்னு சொல்றீங்களே, நோன்பு துறப்பதற்கு ஒரு தொப்பியை போட்டுட்டு உட்கார்ந்துட்டா எல்லாரும் நம்பிடுவாங்களா? நடிகை விஜய் அவர்களே, சிறுபான்மையினர்களுக்காக நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? எத்தனையோ பணங்கள் நமக்கு எதிராக சொல்லும் பொழுது அப்ப குரல் கொடுத்தீங்களா? சிஏக்கு குரல் கொடுத்தீங்களா? திருப்பரங்குன்ற விவகாரத்தில் குரல் கொடுத்தீங்களா? எதுவுமே செய்யலையே. எதுவுமே செய்யாம சிறுபான்மையினர்களும் ஓட்டலாம் எங்களுக்கு சொல்லி யாரை ஏமாத்த பாக்குறீங்க? தமிழ்நாட்டுடைய எல்லா மாவட்டங்களிலையும் சிறுபான்மை சமுதாயம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய பெருமையை நிலைநிறுத்த வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ அனைவர்களும் தெளிவாக இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே திமுக கூட்டணி வெல்லும், திராவிட மாடல் ஆட்சி மலரும், மு.க. ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி என்னும் ஸ்டாலின் என்ற முழங்குவார். அப்பொழுது நம்மளுடைய ராஜா அவர்களும் கம்பீரமாக பதவியேற்கக்கூடிய காட்சி, அதிலே மீண்டும் மேலே உயர்வதற்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கின்றது. அதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் பிரார்த்திக்கிறோம்.